இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தேங்காவை வந்து நம்ம உடைச்சி அந்த சில்லு போட்டு அதுக்கப்புறம் எடுத்து திரும்பியும் அதை வந்து இப்போ மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் குட்டி குட்டியாக வெட்டணும்ல, அதை வந்து ஒரே இதாக ஈஸியாக முறையில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ தேங்காய் எடுத்தோம்னா அதை மேலே வந்து அந்த குடுமி எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உடைப்போம். ஆனால் ஒரு சில ஊரில் என்ன செய்வாங்கன்னா, அந்த குடுமி எடுக்கிறது வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எடுத்தால் வீட்டில் வந்து செல்வம் போயிடும், மொட்டையடித்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் ஊர்லலாம் அதை ஃபுல்லாக எடுத்துட்டு தான் நாங்கள் வந்து உடைச்சிருக்கோம். அது மாதிரி நானும் உடைக்கிறேன். உங்கள் ஊர்லலாம் எப்படின்னு தெரியல, அல்லது அதுக்கு வேறு எதுவும் காரணம் சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. இப்போ தேங்காவை உடைச்சாச்சு. உடைச்சிட்டு அதை வந்து இப்போ ஒரு முறி ஃபுல்லாக நம்ம வந்து எடுக்கிறோன்னா அதை வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணிடலாம். நான் இப்போ எனக்கு கொஞ்சமாக தேவைப்படுறதுனால கொஞ்சம் அளவு மட்டும் வெட்டுறேன். கீற்று போடும்போது பெருசாக போடாமல் சின்ன சின்னதாக பக்கம் பக்கமாகவே போடுறேன். பாருங்களேன், இப்படி போட்டுட்டு அதுக்குரிய வந்து தேங்காய் எடுக்கிறதுக்கு கடைகள் எல்லாம் வச்சுருப்பாங்கள்ல, தேங்காய் கீரி அப்படின்னு நாங்கள் ஊரில் சொல்லுவோம், எங்கள் ஊரில். அது மாதிரி இதை வச்சு கீற்று போட்டுட்டு அப்படி மேலேயே சின்னதாக திரும்பியும் இந்த வாக்கில் ரவுண்டு வாக்கில் கீற்று போட்டோம்னா அது குட்டி குட்டியாக எடுத்தோம்னா நான் குட்டி குட்டி பீஸாக வந்துடும். இதே மாதிரியே அடுத்தடுத்து சின்ன சின்ன லெவலில் போட்டு எடுத்தோம்னா சின்ன பீசஸ் நமக்கு கிடச்சிரும். கொஞ்சமாக தேங்காய் உபயோகிக்கிறதுனால நான் வந்து எனக்கு தேவைப்படுறதுனால கொஞ்சம் அளவு மட்டும் நான் எடுத்திருக்கேன். நீங்களும் முழுசாக எடுக்கும்போது ஃபுல்லாகவே அந்த கீற்றை வந்து குட்டி குட்டியாக போட்டு முடிச்சுட்டு அதை இப்படி சின்ன ரவுண்டாக அப்படியே எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்து 2 நேரம் எடுத்து வெட்டி இது பண்ணுறதுக்கு ஒரே தான் நம்ம முடிச்சிடலாம். இந்த முறை எப்படி ஈஸியாக இருக்குதா என்ன அப்படிங்கிறத நீங்களும் உபயோகப்படுத்தி பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் வந்து இந்த முறையை தான் பயன்படுத்துகிறேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே நண்பர்களே, வணக்கம், நன்றி.